ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் அங்கேருந்து உங்களுக்கான ஒரு வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 30 ஜனவரி 2025லேருந்து 20 பிப்ரவரி 2025 வரைக்கும் அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியில் ஒரு 20 வேக்கன்சியும், ஆக்சுவலில் ஒரு 5 வேக்கன்சியும், ஜெர்னலிஸ்ட்டில் ஒரு 30 வேக்கன்சியும், டோட்டலாக 55 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு பார்த்தா ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு எவ்வளோ, அந்த மாதிரி எஸ்சிஎஸ்டி எவ்வளோ, அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் அந்த மாதிரி லிக்விட் டேமேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. சேலரி கிடையாது. அந்த ரெசினேஷன் பண்ணுறீங்க, டெர்மினேஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணும், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபாய் பர் மந்த் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கான கல்வி தகுதி ஜெர்னலிஸ்ட் பதவியை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் கிராஜுவேஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலில் பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க, மேத்தமேட்டிக்ஸ் முடித்தவங்க, ஆக்சுவல் சயின்ஸ் முடித்தவங்க, எக்கனாமிக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரியில் எனி டிசிப்ளின் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஐடியை பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, எம்சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான கல்வி தகுதி, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சில் 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் 7% 10 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 150 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஜெர்னலிஸ்ட் தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலுக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஐடிக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு அப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதில் சைட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கே அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னையில் கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி அறிவிச்சிருக்காங்க எக்ஸாம் சென்டர். அங்கே போயிட்டு எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது எக்ஸாமுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு 200 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குது. மீதி இருக்காங்க பாருங்கள். ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக் செஷன் நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.